பட்டப்பகல் போல நீதியை விளங்கச் செய்வே. பட்டப்பகல் போல நீதியை விளங்க செய்வே. நோக்கி அமர்ந்திருப்பே, உமக்காய் காத்திருப்பே. நோக்கி அமர்ந்திருப்பே, உமக்காய் காத்திருப்பே. என் தேவையெல்லாம் நீர்தானே, ஜீவனுள்ள நாளெல்லாம். என் தேவையெல்லாம் நீர்தானே, ஜீவனுள்ள நாளெல்லாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானம் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளின் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கிற ஆலோசனையானது 1 நாளாகம புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம். கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் நாம் பலவீனர்களாகத்தான் இருக்கிறோம். உடல்ல பலன் இருக்கிற காலங்களிலே உள்ளத்துல பலன் இருக்காது. ஒருவேளை உடல்லையும் உள்ளத்திலையும் பலன் இருக்கிற காலங்களிலே நம்முடைய இல்லத்திலே பார்க்கிற சில சூழ்நிலைகள், நம்முடைய பிள்ளைகள் படுகிற பாடுகள் அல்லது நெருக்கங்கள், கஷ்டங்கள், குடும்பத்தில் உடன்பிறப்புகள் இருக்கிற கஷ்டங்கள், அவர்கள் போகிற பாதைகளை பார்க்கும் பொழுது ரொம்ப பலவீனப்படுவோம். எல்லாரும் எல்லா நேரத்திலையும் எல்லா இடத்திலையும் பலவான்களா இருக்கிறதில்ல. ஆனால் தேவன் எப்பொழுதும் பலமுள்ளவராய் இருக்கிறார். அப்போ தேவனை நம்ம தேடும் பொழுதெல்லாம், அவரை நாடும் பொழுதெல்லாம் எதற்காக நாடணுமா? தேவனுடைய வல்லமைக்காக. நான் பலவீனம் உள்ளவள், தேவனே என் தகப்பனே நான் பலவீனமானவன், ஆனா பலமுள்ளவராகிய உங்களை நான் தேடுறதுக்கான காரணம் உங்க பலனை தரித்துக் கொள்வதற்கு. என் மனதிற்கு வேண்டிய பலன், என் உடலுக்கு வேண்டிய பலன். ஏன்னா என் வாலிப நாட்கள்ல எனக்கு இருந்த பலன் நான் வயது செல்லும் பொழுது இருக்கிறதில்ல. அப்ப எனக்கு பலன் வேணும். உன் சமூகத்தை ஆண்டவர் நித்தமும் தேடுகிற அந்த வாஞ்சை வேணும். அப்போ தேவனை நித்தமும் தேடணும். அவர் வல்லமையை நாடும் பொழுது தேடுகிறவர்களுக்கு ஒரு குறைவும் இருக்காது. அதனால தான் தாவீது ராஜா சொன்னார், என் பலனாகிய என் தேவனாகிய கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூறுவேன். எழுதும் போது சொன்னார், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு சிறு நன்மையும் குறையப்படாது. இந்த ஆண்டிலே ஒரு தீர்மானம், நான் தெய்வத்தை தேடும் போதெல்லாம் அவர் வல்லமையை நாடுவேன், நித்தமும் அவரை தேடுவேன். சில கிறிஸ்தவங்க இருப்பாங்க, கிறிஸ்மஸ் அன்னைக்கு தேடுவாங்க, இல்லை நியூ இயர் அன்னைக்கு அந்த நைட் சர்வீஸ்க்கு வருவாங்க. எவ்வளோ பலவீனர்களா நீங்க இருக்கிறீங்கன்றதை மறந்தீங்களா? எவ்வளோ பலத்தை மிஸ் பண்ணீங்கன்னு மறந்தீங்களா? இந்த ஆண்டில் அப்படி மிஸ் பண்ணாதீங்க. நித்தமும் கர்த்தரை தேடுங்க, அவர் வல்லமையை தரித்துக் கொள்ளுங்க. பலமுள்ள குடும்பமாய், தெய்வத்தை தேடுகிற குடும்பமாய் வாழ கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, உங்க நாம மகிமை அடையட்டும். இதோ ஆண்டவர், இந்த நாளிலே உன் பிள்ளைகளுக்கு நீங்க கொடுத்த ஆலோசனை படி உமது வல்லமையை நாடட்டும், உன் சமூகத்தை நித்தமும் தேடட்டும். தேடுகிறவர்களுக்கு குறைவில்லை. உன் வல்லமையை நாடுகிறவர்கள் இந்த உலகத்தில் பலவீனர்களாக இருக்க முடியாது. அப்படிப்பட்ட வல்லமை பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. எல்லா மகிமையும் கர்த்தர் நேரிடும். நல்மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உள்ளத்தின் மகிழ்ச்சி நீர்தானையா, இல்லத்தில் எல்லாமே நீர்தானையா. God bless you, church. Have a blessed day. மறக்காத படிக்க உங்களுடைய கமெண்ட்ஸை தருவீங்க, மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க. ஆலயத்துக்கு செல்லாதவங்க ஆலயத்துக்கு வாங்க. இல்லை உங்க அக்க பக்கம் ஏதாவது சபைகள் இருந்தால் அந்த சபைக்கு போங்க. தெய்வத்தை தேடாம மட்டும் இருக்காதீங்க. God bless you.